இன்றைக்கி நாம குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கிற சூப்பர் ஜுவல்லரியோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே மொத்தம் 3 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம். நம்ம 5000 பே பண்ணுறோன்னா எவ்ரி மந்த் 5000 தான் நம்ம அக்கௌண்ட்டில் அக்குமுலேட் ஆகும். செகண்ட் ஸ்கீம் வந்து பார்த்தோன்னா வெயிட் பேஸ்டு ஸ்கீம். இது வந்து நமக்கு கிராம் அக்குமுலேட் ஆகும். நம்ம 5000 பே பண்ணுறோம் அப்படின்னா 5000க்கு எவ்வளோ கிராம் வருதோ அந்த மில்லிகிராம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் அக்குமுலேட் ஆகும். அதுதான் அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம். தேர்ட் ஸ்கீம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம். ஒன் டைம் பேமெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கீம். இதுவும் வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் தான். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் தராங்க. இந்த 3 ஸ்கீம்லேயுமே மற்ற ஸ்கீமில் இல்லாத சில பெனிஃபிட்ஸ் மட்டும் இருக்குது. அது என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சிட் ஸ்கீம் வந்துட்டு ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீம். வெயிட் பேஸ்டு ஸ்கீம் அப்படின்னா நம்ம இன்றைக்கிட்ட ஒரு 10,000 இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா 10,000க்கு எவ்வளோ கிராம்ஸ் வருமோ அது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் அக்குமுலேட் ஆகிடும். அதுதான் கிராம் பேஸ்டு. அமௌண்ட்டாக வரவு வைக்காமல் கிராமாக வரவு வச்சுடுவாங்க. அந்த ஸ்கீம் தான் இது. இதில் வந்து நமக்கு 11% வரைக்கும் வேஸ்டேஜில் பெனிஃபிட் தராங்க. 3% ஜிஎஸ்டி வந்து கஸ்டமர் தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து நம்ம எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணாலுமே கிஃப்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 மந்த்ஸ் வந்து பே பண்ணணும் இந்த ஸ்கீமுக்கு. 11 மந்த்ஸ் பே பண்ணி முடித்த பிறகு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு நம்ம பே பண்ணுறதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக தான் போய் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா ஐஎம்பிஎஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொபைல் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நம்ம டேரெக்டாக தான் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து என்ன 11% தான் உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்கிறீங்க, மற்ற கடைங்களெல்லாம் 18% வரைக்கும் தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம ஷாப்பில் வந்து ஆன்ட்டிக்கே வந்து 14-15% வரைக்கும் தான் இருக்கும் வேஸ்டேஜ். நீங்கள் நார்மல் ஜுவல்லரிலாம் எடுத்திங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். நம்மக்கிட்ட கேஸ்டிங் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதனால தான் இங்கே வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ தான் பெனிஃபிட் தரும், 11% தான் தரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து நம்ம இன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம இன்றைக்கி அமௌண்ட் பே பண்ணி அந்த கோல்டை வந்து புக் பண்ணி வச்சுக்கிறது தான் அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம். இதுவும் வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் தான். இதில் நம்ம மினிமமாக 50,000 பே பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமில் வந்து நம்ம அமௌண்ட் மட்டும் இல்லாமல் ஓல்டு கோல்டு இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துட்டு கூட பே பண்ணலாம். ஓல்டு கோல்டோட வேல்யூ வந்து மினிமம் 50,000 இருக்கணும். அப்படி இல்லை நம்ம ஓல்டு கோல்டு கொடுக்குற வேல்யூ வந்து 30,000 தான் இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா 20,000 பே பண்ணி 50,000க்கு நம்ம புக் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோக்கு வேணால் புக் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் வந்து 50,000க்கு நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு இன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ அதை வந்து நமக்கு வர வச்சு நம்மக்கிட்ட ஒரு பத்திரம் மாதிரி பாண்டு மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம எவ்வளோ % வரைக்கும் நம்ம பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா 13% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. இதில் என்ன எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா நம்ம 6 மந்த்ஸ் முடிஞ்ச பிறகு 180 டேஸ் முடிஞ்ச பிறகு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா 6% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி 7 மந்த்ஸ் முடிஞ்சும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கும் அதே மாதிரி நமக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் இருக்கும். 7 மந்த்ஸ் முடிச்சு பண்ணோம் அப்படின்னா 7% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி 8 மந்த்ஸ் முடிஞ்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 8% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் இருக்கும். அதேமாதிரி 9 மந்த்ஸுக்கும் அதே மாதிரி தான், 10 மந்த்ஸுக்கும் அதே மாதிரி தான். 10 மந்த்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா 10% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜில் பெனிஃபிட் தருவாங்க. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும். கம்ப்ளீட்டாக 11 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு 13% வரைக்கும் ஃபுல் பெனிஃபிட் நமக்கு உண்டு. ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல ஸ்கீம்னே சொல்லலாம். நம்ம வந்து ஒரு ஓல்டு கோல்டு நம்மக்கிட்ட இருக்குது, அதை சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம போய் ஒரு 6 மந்த்ஸ் கூட புக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 6% நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஒரு 50% வேஸ்டேஜில் பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம 6 மாதம் முடிஞ்ச பிறகு நமக்கு எப்போ தேவையோ அப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸு. இதோட டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்கீமுக்கும் எந்த கிஃப்ட்டும் நமக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம். இதில் வந்து நம்ம 5,000 ரூபாய் கட்டி சேர்றோம் அப்படின்னா 5,000 ரூபாய் அமௌண்ட்டாக தான் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அக்குமுலேட் ஆகும், கிராமாக ஆகாது. 11 மந்த்ஸ் பே பண்ணி முடித்த பிறகு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இல்லையா, மெச்சூரிட்டி ஆன பிறகு அந்த டைமில் கோல்டு ரேட் என்னவாக இருக்கோ அன்னைய ரேட்டுக்கு நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டுக்கு தான் வாங்கிக்க முடியும். நம்ம 50,000 ரூபாய் கட்டியிருக்கோம் அப்படின்னா அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 70,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம 50,000 ரூபாய்க்கு எவ்வளோ கோல்டு வாங்க முடியுமோ அதை தான் அன்றைக்கி வாங்க முடியும்.
இந்த ஸ்கீமில் வந்து 1 மாத அமௌண்ட் வந்து நமக்கு போனஸாக தராங்க. நம்ம 10,000 ரூபாய் கட்டி சேர்றோம் அப்படின்னா 10,000 ரூபாய் நமக்கு போனஸாக கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஸ்கீமில் இன்னும் ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா 3% ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, அதை வந்து கஸ்டமர் பே பண்ண தேவையில்லை, மேனேஜ்மெண்ட்டே பே பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 11 மந்த்ஸ் முடிஞ்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஸ்கீமில் வந்து கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்டேஜ் வந்து கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3% ஜிஎஸ்டி வந்து மேனேஜ்மெண்ட்டே பே பண்ணிப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்டோன்ஸு இந்த மாதிரி பேர்ல்ஸ் அதெல்லாம் வந்ததுன்னா அதை கஸ்டமர் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமுக்கும் எந்த கிஃப்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸு. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த ஸ்கீம் வந்து இந்த ஷாப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷோரூமில் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ குரோம்பேட் ஷோரூமில் மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், வேறு எந்த ஷோரூம்லேயும் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். நான் போயிட்டு இந்த குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் பார்த்த வரைக்குமே வேஸ்டேஜ் எல்லாம் ரீசனபிளாக இருந்தது, ஓகேவாக தான் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் எல்லாம் பிடிச்சிருக்கு, நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு, இந்த ஸ்கீம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரெக்டாக ஷோரூம் போங்க. போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பாருங்கள். வேஸ்டேஜ் எல்லாம் ஓகேவாக இருக்கா, உங்களுக்கு ஓகேவாக இருக்குமா, கம்மியாக இருக்குமா அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு அங்கே இருக்கவங்கக்கிட்ட இந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்ககிட்ட கேளுங்க. நான் சொன்னதுக்காக ஜாயின் பண்ண வேணாம், நான் சொன்னதுக்காகன்னு இல்லை, நீங்கள் யார் சொன்னாலுமே நீங்கள் போய் டேரெக்டாக ஜாயின் பண்ணாதீங்க. நீங்களாக செக் பண்ணிவிட்டு எல்லாமே க்ராஸ் செக் பண்ணுங்கள். க்ராஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.